வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ப்ரீவியஸ் 2 வீடியோவில் போட்டது. இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் வந்து பெங்களூர் விசிட் பண்ணியிருந்தோம் கசின் வெட்டிங்க்காக. ஸோ வந்து பெங்களூர் போய் இறங்கிருந்தோம். வி ஹெடட் அவுட் ஃபார் ஷாப்பிங். ஸோ வந்து எங்களுக்கு 2 days தான் இருந்தது. ஸோ வந்து போய் பெங்களூர் ரீச் ஆனதும் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டோம். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு இது இப்ராஹிம் சாஹிப் ஸ்ட்ரீட்டு அண்ட் ஓல்ட் புவர் ஹவுஸ் ரோடில் நடந்து வந்துட்ருக்கோம். வந்தாக்கா அங்கே வந்து தாஜ் ஹோட்டல் இருக்கும் உங்களுக்கு, ஓல்ட் புவர் ஹவுஸ் ரோட், சிவாஜி நகருக்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் நல்லா பண்ணோம். டிஷர்ட்ஸு, ஜீன்ஸ் எல்லாம் வாங்கினோம். அடுத்து இங்கே வந்ததும் தாஜ் ஹோட்டல் என்னோடய ரெகுலர் அட்டா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கே வந்து நாங்கள் நல்லா கோல்டு வாட்டரெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து மட்டன் ஷீக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஷீக் கபாப்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு பெங்களூர் ஷீக் கபாப் சாப்பிட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஷீக் கபாப் சாப்பிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இது பிடிக்காது, இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் பிடிக்காது. அவர் வந்து சிக்கன் கபாப் தான் அவருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதுக்கு அவருக்கு சிக்கன் கபாப் ஆர்டர் பண்ணேன் அண்ட் மட்டன் பிரியாணி. இங்கே தாஜ் ஹோட்டல் வந்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்கள். இந்த டக்னி ஸ்டைல் பிரியாணி அவங்க ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அந்த சீரக சம்பா அரிசியில் பண்ணுறதோட்டு ரொம்ப டேஸ்டியாக அமேசிங்காக இருக்கும். ஷீக் கபாப் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி இங்கே பெங்களூர் இந்த சிக்கன் கபாப் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு பட்டர் ஃப்ளேவரில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து சிக்கன் 65ன்னு சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே பெங்களூரில் வந்து சிக்கன் கபாப் அதே மாதிரி ஃப்ரை தான் பண்ணுவாங்க. ஆனால் பட்டர் டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இங்கே நான் மட்டன் பிரியாணி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. ஏன்னா பெங்களூருக்கு வந்தாக்கா கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்ணும். அண்ட் எஸ்பெஷலி தாஜ் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ணும். ஸோ இது வந்து எனக்கு அந்த டொமேட்டோ கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருந்தது. மட்டன் பீசஸ் நல்லா ஜூஸியாக இருந்தது. ஸோ பெங்களூர் விசிட் பண்ணிங்கன்னா சிவாஜி நகர் ஏரியாவில் தாஜ் ஹோட்டல் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஃபார் ஆல்மோஸ்ட் 3 generations நாங்கள் இந்த ஹோட்டல் விசிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வரைக்கும் எனக்கு அங்கே பிரியாணி எனக்கு என்ன சொல்கிறது, அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நல்ல ஒரு கிரேவிங் அண்ட் நல்ல டேஸ்டியான பிரியாணி. அங்கேயே தாஜ் ஹோட்டல் எதிர்க்கவே வந்து அசோகா ஹோட்டல் இருக்குது. அசோகா ஹோட்டல் விசிட் பண்ணி நாங்கள் ஜாங்கிரி ஸ்வீட்டுக்கு ஜாங்கிரி சாப்பிட்டோம் அண்ட் காஃபி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு கல்யாணம் இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து கல்யாணம் ரிசப்ஷன் விசிட் பண்ணோம். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ வேலை முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப பிஸி ஹெக்டிக் ஷெட்யூலில் விசிட் பண்ணியிருந்தோம் பெங்களூர். ஸோ வந்து நல்ல காஃபி, ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இதுதான் என்னோடய பெங்களூர் ட்ரிப். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.